பிதாவாகிய தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். திருக்குமார நேசவிய நாமத்தில் உம் சமூகத்தில் வருகிறோம். அடியனை அழைத்த நோக்கத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவை, எங்களுக்கு அல்ல, உங்கள் கிருபை நிமித்தமும் உங்கள் சத்தியத்தை நிமித்தமும் உங்கள் நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் எங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் சாத்தானை ஜெயிக்கிறோம், சாத்தானை மிதிக்கிறோம், சாத்தானின் தலையை நசுக்கிறோம், சாத்தானை ஓட ஓட விரட்டி அடிக்கிறோம். சாமி, உன்னோடு கூடியிருந்த நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்தினுடைய சர்வ வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வல்ல சர்வத்தையும் மிதித்து போடுவாய். ஜாதிகளை பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், ராஜாக்களை சங்கலினாலும் மேன்மைகளை இருப்பு விலங்கினாலும் கட்டமை எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர் பேரில் செலுத்தவும், அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று இந்த கணத்தை இந்த அடிமைக்கு ஆண்டவர் கொடுத்தபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவியாக இருந்த என்னை அழைத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய என்னை அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சாமி, அன்பான தேவ ஜனங்களே, இப்பொழுதும் ஒரு விசை ஞாத்திரகாமம் 15:26 என்ன சொல்லி பார்ப்போம். நீயும் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் தான் பரிகாரி, நமக்கெல்லாம் அவர் தான் டாக்டர், அவர் தான் வைத்தியர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செத்துப்போன மனிதனையே உயிரோடு எழுப்புகிற தேவன் இயேசு மட்டுமே. நான் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி பார்த்தேன், பிரயோஜனப்பட்ட தெய்வங்கள். ஆனாலும் எனக்கு செய்வனை செய்த வேலையில், அவர் ஏற்றுக்கொண்ட வேலையில் என்னை அழைத்தார், ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவரால் இப்பொழுது பரலோக தேவனுக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது தான் நமக்கு வியாதிகள் வராது. ஆனாலும் கீழ்ப்படியாத நிலைமையில் இருக்கும்போது வியாதிகள் நம்மளை தேடி வரும். இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். கலாத்தியர் 3:10 சொல்லப்பட்டிருக்கு. நியாயபரமான கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்படுகிறார்கள். நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளை நிலைத்தேராவதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்போது இந்த யாத்திராகமம் 15:20 படி வியாதி வருது. இந்த கலாத்தியர் 3:10 படி சாபம் வருகிறது. அப்போ சாபமும் வியாதியும் ரெண்டு ஒன்றா கூட குறிப்பிடலாம். காரணம், அப்போ சாபம் வரும்போது சாபம் மனுஷன் மாதிரி வரமாட்டான், பிசாசு மாதிரி வந்து ஆவியாக வந்து அவன் நமக்குள்ளே கிரியை செய்யுது, பற்றி வியாதி உண்டு பண்ணிடுவான். அப்போது கர்த்தர் எந்த நாளையும் நம்மை விடக்கூடாது. எப்பொழுதும் அவரை சார்ந்து நம்ம வாழும்போது நமக்கு வியாதி இல்லை. அவர் கட்டளை கீழ்ப்படியும் போது வியாதி இல்லை. ஆசீர்வாதமாக நம்ம இருப்போம். ஏன் அவர் கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? ஆண்டவர் விடுதலை தரார். விடுதலை கொடுத்த உடனே அவன் சரியான விதத்தில் தன்னை அந்த வசனத்தை கீழ்ப்படிகிறது கிடையாது. கீழ்ப்படியாமல் நிமித்தமாக பிசாசை தொடரான், வியாதி தொடுது. இது நிமித்தமாக, சாபத்தின் நிமித்தமாக வியாதி தொடுது. உபாகமம் 28:15 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கட்டளையின்படி நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உண்மையை பலிக்குமா? அப்போ சாபம் இப்படி பலிக்கும். 21 வசனம் உபாகம் 28:1 நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கொள்ளை நோய் வந்துச்சுன்னா அது எப்படி போகும்? இன்னைக்கு கூட இந்த நாளிலும் ஒரு ஊழியக்காரருக்காக ஜெபிச்சுன்னு இருக்கேன். ஆனால் ஊழியக்கார பேர் சொல்ல மாட்டேன்.
காரணம் சாபத்தின் நிமித்தமாக கொள்ளை நோய் அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த கொள்ளை நோய்க்காக நான் ஜெபிச்சின்னு இருக்கேன். ஆனால் சீக்கிரம் ஆண்டவர் அந்த ஊழியக்காரருக்கு விடுதலை கொடுப்பார். அப்புறம் 22ஆம் வசனம் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் பின்தொடரணும். காரணம் கீழ்ப்படியில, வசனத்தை கீழ்ப்படியில. அப்போ வசனத்தை கீழ்ப்படியில அழிய மட்டும் பின்தொடரும். இது யாருக்கும் தெரியாது. அதனால் அன்பான தேவ ஜனமே, இன்னொரு வார்த்தை என்ன சொல்றதுன்னு சொன்னாக்கா, அதே உபாகம் 28:20 என்னை விட்டு விலகி நீ செய்து வரும் துர்க்குறையின் நிமித்தமும் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவாராம். அப்போ அன்பான தேவஜனமே, அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை செவி கொடுத்து வந்தால் நமக்கு வியாதி இல்லை, மரணம் இல்லை, பிசாசு இல்லை. எனக்கு 76 வயது ஆகிறது. என் ஆண்டவர் நல்லபடியாக தான் வச்சுருக்காரு. காரணம் வசனத்தை கீழ்ப்படியும் போது வியாதி இல்லை. ஏசாயா 66:2 என்ன சொல்கிறது, ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு யார் நடுங்கிற நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு யார் நடுங்கிறான் அவனை தான் நோக்கி பார்க்க முடியும். அப்போது எல்லா ஜனங்களையும் நோக்கி பார்க்க முடியாதே. வாசிக்கிறேன், கேளுங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியை நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ வசனத்தை கீழ்ப்படியும் போது நமக்கு வியாதி இல்லை, நமக்கு பலவீனம் இல்லை, நமக்கு மரணம் இல்லை. அப்போ மரணம் வரும். எப்போ வரும்னு சொன்னாக்கா, ஆமாம், ஆண்டவர் என்ன சித்தத்தோடு ஒரு மனிதனுக்கு எழுதி வைக்க அந்த நேரத்தில் தான் ஒரு மனிதனுக்கு மரணம் வரும். அது வரைக்கும் மரணம் வராமல் நம்ம தப்பிவித்து கொண்டு ஆண்டவரோடு தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நம்ம களி கூர்ந்து மகிழ்ந்த உறவாடும்படியாக ஒரு தெய்வ அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்பி ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அவரை கேட்டு அந்த அபிஷேகத்தை நம்மை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை விரும்பணும். ஆனாலும் அன்பான தேவ ஜனமே, சத்தியத்தை கீழ்ப்படி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.